அழுகாதப்பா அழுகாத. ஆராரோ ஆரிரோ ஆரடிச்சா என் செல்லத்தை. ஆராரோ ஆரிரோ மாமே அடிச்சாரோ மல்லியப்பு சென்றாலே. ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ. என்ன பண்ண முறுக்கு போலீஸ் வண்டி வருது. ஆமா பேர் ஒன்றும் தெரியல. இங்க வாப்பா. ஐயா கூப்பிட்றாரு. என்னங்க சார்? நீங்களும் வாங்கப்பா. ஐயா வணங்க ஐயா கும்பிட்றேங்க ஐயா. இந்த கருப்பாய் வீடு எங்க இருக்கு? எந்த கருப்பாய்ங்க? அதான் அவங்க மயம் பேர் பாண்டி, மருமக பேர் பூமயில். அவங்களா? இப்படியே வடக்கு பக்கம் போகணும் சார். எப்படி? அதான் சார் நேரா போனீங்களா கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசி வீடு. ஓ கடைசி வீடா? ஆமாங்க. சரி சரி சரிங்க. உன்னை தேடி போலீஸ் வண்டி வருது. எதுக்குடா வருது? வரட்டும் பாத்துக்கிறோம்டா. சார் இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். வராங்க அத்தா. வரட்டும். 18 பட்டியலையும் செய்யாதியா நான் செஞ்சுவிட்டேன். இதுக்கு முன்னாலேயும் செஞ்சேன். அப்போ போலீஸ் வரல, இப்ப வராங்களா? அத்தா நான் கிளம்புறேன். நீ தானமா கருப்பாயி? என்னவா தப்பு பண்ணதா தகவல் வந்திருக்குமா? யாரு செய்யாத தப்பையா நான் செஞ்சுவிட்டேன். காலங்காலமா நடக்கிறது தானே. அது தப்புன்னா என்ன செய்யல போடுங்க. யாரு செய்யாத தப்பா? மனச்சாட்சி இல்லாம பண்ணிருக்கிற. நடமா ஸ்டேஷனுக்கு. எந்த சிரிக்கியோ போட்டு கொடுத்துட்டாளுங்க. வந்து வாய குறமா. இங்கிட்டு வா. அம்மா பார்த்து சூதானமா ஏறுமா. பார்த்து. பயப்படாத பாப்பா, வீடு வந்துடுச்சு. தோ போயிடலாம். அம்மா பார்த்து பார்த்து. என்னத்த பாக்குற? 50 ரூபா கூடாதா? ஏ கருப்பாயி, ஆஸ்பத்திரிக்கா போயிட்டு வரீங்க? ஆமா ஆமா, சூதானமா போங்க. சரி அப்பத்தா. அடிக்கிற வெயில அம்புட்டும் கருகி போயிடும் போல இருக்கு. மருமவளுக்கு எந்த மாசம்? இப்பவா அப்பவா புருஷன் வீட்டு சாமியை கும்பிட்டுக்க நல்லபடியா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன ஆட்டும் வாரேன். இந்தாம்மா தண்ணி. சின்ன பாப்பா உள்ள என்ன பண்ணுற?
அம்மா பிறக்க போறது தம்பி பாப்பாவா இல்ல தங்கச்சி பாப்பாவா? உனக்கு எந்த பாப்பா வேணுமா? எனக்கு எந்த பாப்பாவா இருந்தாலும் பிடிக்குமா. உம்மா. ஐ. ஏடி முட்டை எங்கடி எடுத்துக்கிட்டு போற? குடுறே முட்டை அம்மா, முட்டைய குடு. பாரும்மா. குடு. அத்தே அழுகாம போடி. அம்மா முட்டாமா. மீனாட்சி என்ன எடுத்துக்கோமா. வரேன்ப்பா. அப்படிலாம் பண்ணாத மீனாட்சி. பாப்பாவுக்கு காதடைக்கும்ல. காது அடைக்குதா பாப்பா? காது அடைக்குமாமா? ஆமா மீனாட்சி, குட்டி பாப்பா தானே. அப்பனா நான் இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டேன். சரியாம்மா? சரிடா. அம்மா பாப்பா எப்பமா பிறக்கும்? சீக்கிரமா பிறந்துடும். மீனாட்சி, அதை வச்சு விளையாடுனது போதும், எடுத்து வை. உடம்பு வேற முடியல. இனி என்னால வேலை செய்ய உடம்பும் ஒத்துக்கிறாது. வயிற்றுப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அது கிடக்கட்டும், டாக்டர்மா என்ன சொன்னாங்க? நல்லாதான் இருக்குன்னாங்க. சாமியை நல்லா வேண்டிக்க, இந்த தடவையாச்சும் நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும்னு. ஏன் சொல்றேன்னா, நம்ம நிலைமை உனக்கு தெரியுமில்ல. அப்பா அப்பா அப்பா, அம்மாக்கு வயித்தலிப்பா, சீக்கிரமா ஓடி வாங்கப்பா. வா சீக்கிரம் வா. கொஞ்சம் பொறுத்துக்க. சாமிய வேண்டிக்கிட்டா நல்ல முக்கு. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் முக்கு. வந்துரும். அம்பிட்டேன். இந்த வட்டமும் பொம்பளம் உள்ளதே. பாண்டி, இந்த வாட்டியும் உனக்கு பொட்ட புள்ள தாண்டா.
குட்டி பாப்பா அழுகாத. அழாதடா செல்லம். அம்மா பாப்பா என்ன மாதிரியே இருக்கா இல்லம்மா? ஆமாண்டி மீனாட்சி. என்னடா என்ன தங்கம்? இல்ல மகனே, ஆத்தா ஒண்ணு சொல்றேன், கோவப்படாம கேளு. நாளைக்கு நான் செத்தா நீ வருவ சுடுகாட்டுக்கு. நீ செத்தா யாரா வருவா? உன் மகளா வருவா? குட்டி பாப்பா அழுகாத. வயசுக்கு வந்தா செய்யணும் சடங்கு சம்பிரதாயம். புள்ள பெத்தா அவ புள்ளைக்கு காது குத்து கல்யாணம் கச்சேரி. ஏல உன் உசுறு சுடுகாடு போகுந்தட்டியும் செய்முறை செஞ்சே ஓஞ்சு போயிடுவ. ஏல மகனே, போன தடவை பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு கதையை முடிச்சேன். இந்த தடவையாச்சும் ஆம்பளை புள்ள பிறக்கும்னு. பாண்டி, நீ ஈன்னு மட்டும் சொல்லு, யாருக்கும் தெரியாம சோழிய முடிச்சு போடுவோம். ஏன் பாண்டி, உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில மறுபடியும் பொட்ட பிள்ளைய பெற்று கழுத்துல கயிறு மாட்டி நிக்கிறிய, எம்பிட்டு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஏலே வீடை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு ஊரில் சொல்லுவாங்க. ஏலே பாண்டி, 1000 சொந்தம் வந்திருந்தாலும் மாமி மச்சானா இருந்தாலும் நகை நட்டு போட்டால் தாண்டா உன் பொண்ணை கட்டி போவாங்க. பொட்டை பிள்ளைய பத்துட்டு காவாத்தா நிக்க போற. தாய்ப்பாலை தள்ளி வையே, கள்ளிப்பாலை சேனை வையே. இந்த காலத்துல பொட்டை பிள்ளையா வீடு காக்க பகிரார நாளைக்கு கஞ்சி ஊத்தும். இந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சா கவர்மெண்ட்ல பணம் தராங்கல்ல, எதை செஞ்சா ஊசி செய். இன்னும் ஏகப்பட்ட திட்டம் இருக்கு. தாய்ப்பாலை தள்ளி வையே, கள்ளிப்பாலை சேனை வையே. இந்த காலத்துல பொட்டை பிள்ளையா வீடு காக்க பகிரார நாளைக்கு கஞ்சி ஊத்தும். சத்தம் போடாத மீனாட்சி. பாப்பா தூங்கிடுச்சுல, தொட்டில போடலாமா? பாத்துக்கிறியா? மீனாட்சி அப்பா, இந்த குழந்தையாச்சும் ஒண்ணு செய்ய வேண்டாம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. ஊர் பேச்சு வீண் பேச்சியா? என் குழந்தையனா கூலி வேலை செஞ்சாது காப்பாத்துறையா?
பக்கத்து ஊர்ல பொட்ட பிள்ளைய பெத்து தொட்டில போட்டு போயிட்டாங்கடி. ஆத்தே இந்த கொடுமைய பாத்தியா? அது வளர்ந்த ஆளாயி எந்த சாதி ஜனத்தோட போய் சேர போகுதோ தெரியலையே. காலம் கெட்டு போச்சு. மீனாட்சி, விளையாண்டது போதும், பாப்பாவை சூதானமா பாத்துக்க. சரிம்மா. என்னடி பாப்பா என்ன பண்ணுது? உள்ளுக்கு தூங்குறாக்கா, நான் குளிச்சுட்டு வரேன். என் நிலைமைய என்ன சொல்ல, 3வது பொட்ட புள்ள பிறந்துரும்னு என் புருஷன் எங்க அம்மா வீட்டுல கொண்டாந்து விட்டு போயிட்டேன். நான் பாப்பாவை பார்க்கணும், நீங்க விளையாடுங்க. பாண்டி பூமயிலு, கரையில் ஒரு ஆலமரம் அங்கு வாச்ச சாமிய கவலையில் என்றிருந்த எனக்கு கரையிடிஞ்சு மறைஞ்சாய எனக்கு வாச்ச சாமிய இன்னைக்கு கரையிடிஞ்சு மறைஞ்சாய எனக்கு கவலை மொத்தத்தை தலையை எங்கிட்டு வையாப்பா. பாண்டே மண்ண போடியா. காரு வரும் காரு கரை பாப்பா
Thank you.